ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்புக்குரியவர்களே, இது இந்த வருடத்தின் கடைசி சனிக்கிழமை. ஆகவே அன்னை மரியாள் வழியாக நாம் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி சொல்வோம். இன்றைக்கு திரு அவையானது திருத்துதர் யோவானுடைய விழாவை கொண்டாடுகிறது. திருத்துதர் யோவான் இவர்கிட்ட தான் தன்னுடைய தாயை இயேசு ஒப்படைச்சிட்டு போனார். இதோ உன் தாயினை விட்டு தான் கொடுத்தாரு. இவரை தான் மாதா கிட்ட ஒப்படைச்சிட்டு இதோ உன் மகன்னு சொல்லிட்டு போனார். அத்தனை பேர் இருக்கும்போது ஏன் இவர்கிட்ட மட்டும் இயேசு சாமி சொல்றார்? ஏனென்றால் இவர்தான் இயேசுவின் அன்பு சீடர். இயேசுவை அங்கிருந்த 12 பேரை விட இயேசுவால் அன்பு செய்யப்பட்டவர் இவர்தான். இயேசுவை அதிகமாக அன்பு செய்தவர் இவர்தான். அதனால்தான் இயேசு சாமி சொல்வார், என் மீது உங்களுக்கு அன்பிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்றைய முதல் வாசகத்திலே நீங்கள் படிக்க கேட்டீர் என்று சொன்னால் அருமையான ஒரு வசனம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மேக்சிமம் இந்த மாதிரி திருத்தலங்களுக்கு வர்றவங்க எதில் ஈடுபட்டு இருப்பாங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? திருத்தலங்களுக்கு போற பக்தர்கள் எல்லாம் அல்லது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வந்தோடனே போய் மாதா முன்னாடி மெழுகுதிரி பற்ற வச்சு நிற்பாங்க. அப்புறம் மாதாவுக்கு மாலை போடுவாங்க. அப்புறமே என்ன பண்ணுவாங்க? போய் பொங்கல் வைப்பாங்க. அப்புறம் மொட்டை அடிக்க போயிடுவாங்க. இயேசு மார்த்தாவின் வீட்டுக்கு போகிறார். அங்கு மார்த்தா பலவித வேலைகளில் பரபரப்பாக இருக்கிறார். ஆனால் மரியாவோ என்ன பண்ணாங்க? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். லூக்கா நற்செய்தியிலே நாம் இதை படிக்கிறோம். ஆண்டவர் விரும்புவது என்ன? மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. என்னது? மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். என்ன பங்கு? அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்பது. வேற எந்த நற்செய்தியாளரும் சொல்லாத நிறைய காரியங்களை யோவான் நற்செய்தியாளர் சொல்லுவார். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், ஆதியிலே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது, வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இந்த மற்ற 3 நற்செய்தியில நாம பார்க்க முடியாது. இவர் தான் சொல்றார். அப்ப எந்த அளவுக்கு கடவுளுடைய அனுபவத்தை அவர் பெற்றிருக்கிறார். அதான் சொல்றார், நாங்கள் தந்தையுடனும் அவருடைய மகன் கிறிஸ்துவனும் கொண்டிருந்த நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை அறிவிக்கிறோம், கண்டதையும் கேட்டதையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். எல்லாம் மக்கள் பார்த்தீங்கன்னா கடவுளை தேடி வர்றதே ஒன்லி ஃபார் புதுமைகள், மிராக்கிள்ஸ். எனக்கு இது வேணும் அது வேணும். நீ கேட்காமலே கொடுப்பார். பல முறை நான் மக்களுக்கு சொல்வது இதுதான், உங்க பிள்ளைங்களுக்கு ஒவ்வொன்றையும் கேட்டுதாக கொடுக்குறீங்க. தேவைகள் ஆசைகள் தான் கேட்பாங்க. ஆனால் தேவைகளை எந்த ஒரு பெற்றோரும் பிள்ளைகள் கேட்டு செய்வதில்லை, கேட்காமலேயே செய்வார்கள். அவங்களுக்கு தேவை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். எந்த குழந்தையும் 3 வயசுல என்ன கொண்டு போய் ப்ரீகேஜி சேர்த்துன்னு சொல்றதில்லை. எந்த குழந்தையும் எனக்கு சாப்பாடு தெரியாதப்ப சாப்பாடு ஊட்டுன்னு கேட்கறது இல்லை, இல்லையா? குழந்தைகளுக்கு என்ன தேவை என்று எந்தெந்த பருவத்திலே இதெல்லாம் தேவை என்று நமக்கு தெரியும். ஒரு விவசாயிக்கு ஒரு பயிரை எப்ப நடணும்னு தெரியும், எப்ப அறுக்கணும்னு, என்ன இந்த பயிருக்கு என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். அதுபோல அதனாலதான் இயேசுசாமி சொல்றார், தீயோராகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க வல்லவரானார் கடவுள் தம்மிடம் கேட்போருக்கு எவ்வளவுதான் நன்மைகள் செய்ய மாட்டார். அதுவும் சொல்றாரு, உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள். வயல்வெளி மலர்களை பாருங்கள், வயல்வெளி பூக்களை பாருங்கள், புற்களை பாருங்கள், வானத்து பறவைகளை பாருங்கள். அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு உணவளிக்கிறார். இந்த வானத்து பறவைகளை விட நீங்கள் மேலானவர்கள் சொல்றார். வயல்வெளி மலர்களை பாருங்கள்,
சாலமோன் கூட தன் மாட்சிகள் எல்லாம் அவற்றை ஒன்றை போல உடுத்தியது இல்லை. பூவுக்கும் புல்லுக்கும் கடவுள் எவ்வளவு அணி செய்வார் என்றால் உங்களுக்கு எவ்வளவுதான் செய்ய மாட்டார். கடவுளை நம்பு, கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆபிரகாம் மகன் கூட்டிட்டு போறார் பலியிடுவதற்கு. ஆபிரகாம் மகன் கேட்டு வரான் ஈசாக்கு, எப்பா எல்லாம் இருக்குப்பா, பலியிடுவதற்கான மிருகம் எங்கே என்று கேட்பார். அதற்கு ஆபிரகாம் நம்பிக்கையோடு சொல்வார், பலியிடுவதற்கான மிருகத்தை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்து கொள்வார். இன்றைக்கு நம்மெல்லாம் கடவுளை தேடுறது பாருங்க, எதுக்காக? அழிந்து போகிற உணவுக்காக, அழிந்து போகிற காரியங்களுக்காக, இந்த உலக தேவைகளுக்காக. 1 கொரிந்தியர் 15:19 தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டிருக்கிற எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் மற்ற எல்லா மக்களையும் விட நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். கடவுள் மேல நம்பிக்கை வேணுங்க. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், எதுக்கும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவான்ற நம்பிக்கை ஒன்று இருக்கு. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் பொழுதுனிக்கும் கேட்டுட்டு இருப்பாங்க, எனக்கு இதை கொடு அதை கொடு. அதே போல நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. நமக்கு நேத்து நடந்ததுக்கு காரணமும் தெரியாது, இன்னைக்கு நடக்கிறதுக்கு காரணமும் தெரியாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனாலும் கடவுள்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்போம். அதனாலதான் இயேசுசாமி நமக்கு சொல்லி கொடுத்தார், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. கடவுளுடைய விருப்பத்துக்கு உற்று. திருப்பாடல் 37:5 சொல்லுகிறது, உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படை, அவரையே நம்பிரு, அவரே உன் பெயரில் செயலாற்றுவார். அவன்லாம் கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம நீ எனக்கு கொடு, எனக்கு இதை கொடு அதை கொடு, அது எதுக்கு வாங்குற, ஏன் வாங்குற, எதுக்காக கேட்குற, அதை வாங்கினா என்ன நடக்குன்னே தெரியாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தோல்விகள், நிறைய சோதனைகள், நிறைய வேதனைகள், நிறைய துன்பங்கள், கஷ்டங்கள்? காரணம் என்ன? நாம் கடவுளுடைய விருப்பத்திற்கு காரியங்களை விட்டு கொடுக்காமல் நம்முடைய விருப்பத்தின்படி நடப்பதினால்தான். இதுதான் பிரச்சனையே. முதல்ல நாம இதை கத்துக்கணும். மாதா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும். மாதா என்ன சொன்னாங்க? கபிரியேல் தூதர் வந்து சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, இது எங்கனமாகும்னு கேட்டாங்க. ஆனா கபிரியேல் தூதர் சொல்றார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லைன்னு சொன்ன உடனே என்ன சொல்றாங்க? இதோ உமது அடிமை, உமது சொற்படியே எனக்கு எங்கள்கிட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க விருப்பப்படி எனக்கு நடக்கட்டுங்க. இங்க இருந்திருக்கிற நம்ம எல்லாருமே என்னைக்காவது உங்க விருப்பப்படி எனக்கு ஆகட்டும்னு சொல்லுவோமா? என் விருப்பம் என்னவோ அதுதான் நடக்கணும். பூச கருத்து கூட என்ன, நினைத்த காரியங்கள் நிறைவேற. இப்ப கடவுள் என்ன, நாம நினைச்சதை செய்யறதுக்கு, நம்ம ஆசையை செய்யறதுக்கு தான் இருக்கிறாரா? கிடையாது, கிடையவே கிடையாது. கடவுள் அனுப்பிய மனிதர்கள், கடவுள் தேர்ந்தெடுத்த மனிதர்கள்ட்ட 2 காரியங்கள் இருக்கும். ஒண்ணு, கூப்பிட்ட உடனே வந்துருவாங்க, மறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க, சொன்ன உடனே செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். இன்றைக்கு யோவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருப்பார். அவரும் அவருடைய சகோதரரும் யாக்கோபும் போய் கூப்பிடுவார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிப்பேன். உடனே வலைகளையும் அவர் தந்தையும் விட்டு விட்டு அவர் பின்னாடி போயிடுவாங்க. அப்போஸ்தலர்கிட்ட நாம பார்த்த அப்போஸ்தலர்கள், புனிதர்கள் எல்லாத்துட்டையும் நாம பார்க்கிற ஒரு ஒற்றுமையான குணம் என்னன்னா, கடவுள் கூப்பிட்டா வந்துருவாங்க, கடவுள் சொன்னா செஞ்சிருவாங்க. ஏன்னா கடவுளுக்கு எல்லாம் தெரியும். கடவுள் மனிதனுக்கு தீமை செய்ய மாட்டார். கடவுளுடைய 6 லட்சணங்கள், 6 சிறப்பான பண்புகள்ல நாம சின்ன குறிப்பிடத்துல படிக்கிறோம், கடவுள் அளவில்லாத நன்மை நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் எதை சொன்னாலும் நல்லதுக்கு தான், கெட்டதுக்கு இல்லை. ஏன்னா அவர் நல்லவர். அதனால்தான் திருப்பாடல்ல நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். கடவுள் நமக்கு கொடுத்தாலும் நல்லதுக்கு தான், எடுத்தாலும் நல்லதுக்கு தான். இதைத்தான் யோபு சொல்றார், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். நான் நிர்வாணியாய் பிறந்தேன், நிர்வாணியாய் சாகிறேன், ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. நம்மெல்லாம் கொடுத்தா, கடவுள் கொடுத்தா நல்லவன் சொல்லுவோம், கடவுள் எடுத்துக்கிட்டா மோசமான கடவுள். ஒரு கடவுளே இல்லை. கொடுத்தாலும் எடுத்தாலும் நல்லதுக்கு தான். அன்புக்குரிய சகோதரனே அவருக்கு தெரியுங்க, எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். இது நமக்கு தெரியாது. நம்மளை பத்தியும் தெரிந்தவர். திருப்பாடல் 139 போய் படிச்சு பாருங்க எல்லாரும் வீட்டுல, பைபிள் எடுத்து.
நம்மை அறிந்திருக்கிற இறைவன். நாம் படுப்பதையும் எழுவதையும், நாம் அறுவதையும் எழுவதையும், படுப்பதையும் எழுவதையும், நடப்பதையும் எல்லாவற்றையும் அறிந்திருப்பவர். நம் வாயிலிருந்து சொல் உருவாவதற்கு முன்னே அதை அறிந்திருக்கிறவர். அப்படி எல்லாம் தெரிஞ்சவர்கிட்ட நீ போய் என்னை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்கறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். எல்லாம் தெரியும். அவர் நம்ம கிட்ட சொல்றது என்ன? எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றத மட்டும் செய், நான் சொல்றத மட்டும் செய். மாதாவிட்டும் சரி, சூசியப்பட்டும் சரி, எல்லா புனிதர்களும் அப்போஸ்தலரிடத்திலும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு இதுதான். கடவுள் கூப்பிட்டா வந்துருவாங்க, கடவுள் சொன்னா செஞ்சிருவாங்க. அதுதான் அவங்களுக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவு. இந்த நட்புறவு தான் நாமளும் இருக்கணும். எப்படி மாதாவும் சூசியப்பரும் புனிதர்களும் அப்போஸ்தலர்களும் கடவுள் கூப்பிட்ட உடனே வந்தாங்களோ, கடவுள் சொன்ன உடனே செஞ்சாங்களோ, அதுபோல நாமளும் மாறணுங்கிறதுக்காக தான் இந்த நற்செய்தியை நமக்கு சொல்றாங்க. கடவுளை நம்புனா என்ன நடக்கும், கடவுளை நம்பலன்னா என்ன நடக்கும் தான் பைபிள்ல நிறைய படிக்கிறோம். பைபிளை படிச்சானா தெரியும் கடவுளை நம்புறவனுக்கு என்ன நடக்கும், கடவுளை நம்பாதவனுக்கு என்ன நடக்கும். அதே போல கடவுளை நம்புறது எதுக்கு? இந்த உலக காரியத்துக்காக நீ நம்பவே வேண்டாம், நீ கேட்காமலே கொடுத்துருவார். ஒரு குழந்தை பிறந்த உடனே எனக்கு ஒரு அப்பா அம்மா வேணும்னு கேட்டிருக்குமா? கேக்குதா? எனக்கு பால் வேணும்னு கேட்குமா? அழுவும், அவ்வளவுதான். எனக்கு எல்லாம் பக்கத்திலே இருக்குன்னு கேக்குதா? அன்புக்குரியவர்களே, அதான் சாமி சொல்ற எசாயா புத்தகத்துல நான் படிக்கிறோம், பெற்ற தாய் தன் குழந்தையை மறப்பாளோ, பால் குடிக்கும் மகவை அவள் மறப்பதுண்டோ, அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன். உன்னை என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன், உன் தலைமுடியெல்லாம் நான் எண்ணி வைத்திருக்கிறேன், உன் கண்ணீரை எல்லாம் என் தோற்பைகளில் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ அன்புக்குரியவன், என் கண்களுக்கு நீ விலையேற பெற்றவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கடவுள் அந்த அளவுக்கு நம்மளை பார்க்கிறார், பாதுகாக்கிறார். திருப்பாடல் 91 தான் இன்னைக்கு நம்ம பாடணும், என்றும் ஆனந்தம்ட்டு. உன்னதர் மறைவில் வல்லவர் நெல் என்றும் தங்குவேன். இந்த பாதுகாப்பில் இருக்கிற எதுக்கும் பயப்பட வேணாம். வலப்பக்கத்துல 1000 விழுந்தாலும், இடப்பக்கத்துல 10,000 விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா கடவுள் நம்மோட இருக்கிறார், நாம கடவுளோட இருக்கோம். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, நீ கடவுளோடு இருந்தாலே போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். நான் கடவுளோட இருக்கிறேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவ்வளவுதான். அப்பா அம்மாவோட இருக்கிற பிள்ளைங்களுக்கு கவலை கிடையாது, இல்லையா? வீட்டை விட்டு ஓடின அப்பா பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு உண்டு? யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மாவோட ஒரு பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மா இல்லாம வாழ்ற தாய் தந்தையற்றோர் இல்லாத அந்த பிள்ளைகள் வாழ்கிற அந்த இல்லங்களில் சென்ற அந்த பிள்ளைகளை பாருங்கள். மதர் தெரசா கான்வென்ட்ல கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க, பெண் பிள்ளைகள். நாங்க பிரதரா படிக்கும் போது அவங்கள போய் பார்க்கக்கூடிய, அவங்களுக்கு ஒரு வகுப்புகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருந்தது. ஆரட்டரின்னு சொல்லுவாங்க, பிலாசபி படிக்கும் போது போவோம். அப்ப அந்த குழந்தைகளை பார்க்கும் போதெல்லாம் அந்த முகத்துல ஒரு செழிப்பு இருக்காது. நம்ம குழந்தைங்கள்லாம் பாருங்க, நல்லா வச்சா நல்லா இருப்பாங்க, நல்லா முகத்துல ஒரு களை இருக்கு. ஆனா அவங்க முகத்துல எல்லாம் இருக்காது, ஒரு ஏமாற்றம், ஒரு ஏக்கம். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, ஆனால் அவர்களுக்கும் கடவுள் உணவளிக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். அன்புக்குரியவர்களே, முதலில் கடவுளிடம் கேட்பதை நிறுத்துங்கள். கேட்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, தீயோராகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க வல்லவரானால் கடவுள் தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. கடவுள்கிட்ட நாம கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தூய ஆவியை மட்டும்தான் கேட்கணும். வேற எல்லாத்தையும் அவர் நமக்கு கொடுத்துருவார், அதை கூட கொடுப்பார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, அதனால்தான் இயேசு சொன்னார், நான் கூறும் வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. இயேசு சாமி இந்த உலகத்திற்கு வந்ததே எதற்கு? நற்செய்தி அறிவிக்க, கடவுளின் வார்த்தையை அறிவிக்க. இந்த கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறவர்கள், நம்பிக்கையோடு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் வாழ்வு. நம்புவோர் வாழ்வடைவர், நம்பாதோர் தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்புவது என்பது வெறுமனே தலையாட்டி விட்டு போவதல்ல. உயிரற்ற உடல் போல செயலற்ற நம்பிக்கை செத்தது. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவும் அப்போஸ்தலரும் எல்லா புனிதர்களும் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவர்களை போல் நாம் மாறுவது. இப்ப இயேசு சாமி பிறந்தார் இல்லையா?
ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடி எல்லாம் கையை கொடுத்துட்டு கேக்கை வெட்டி தின்னுட்டு பிரியாணி ஆக்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஏசுநாத சாமி எதுக்கு பிறந்தாரு? அதுதான் தெரியல. ஏசு சாமி எதுக்கு பிறந்தாரு? ஆமா, ஸ்டார் கட்டவும், குடில் போடவும், கேக் வெட்டி சாப்பிடவும், புது துணி போடவும், அப்புறம் எதுக்கு பிரியாணி ஆக்கி சாப்பிடவும், சண்டை போடவும். இதுக்குதான் ஏசுநாதர் பிறந்தாரா? சொல்லுங்க. ஏசுநாதர் எதுக்கு பிறந்தார்? இதுதான் பல காலமா சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிறோம். பாவிகளை மீட்க. யார் பாவிகள்? யாராவது பாவிகள்னு ஒத்துக்குறீங்களா? எத்தனை பேர் பாவ சங்கீதனம் பண்ணீங்க? கை தூக்குங்க. இத்தனை பேர் தான் பாவின்னு ஒத்துக்கிறீங்க. மற்றவங்களாம் அவங்களும் மாதாவின் சகோதர சகோதரிகள். இப்பெல்லாம் கத்தோலிக்க கிறிஸ்தவங்கள்ட்ட வந்து பாவ சங்கீதனம் செய்யற பழக்கம் சுத்தமா போயிடுச்சு. கேட்டா சாமியார சொல்லுங்க. சாமியார், இந்த சாமியார்ட்ட போய் எவன் பாவ சங்கீதனம்? அதுக்கு அச்சிஷ்ட குருவானவர் அந்தோணியார் தான் வர சொல்லணும். கத்தோலிக்க மக்கள் இன்னைக்கு எந்த சாமியார்ட்டையும் போய் பாவ சங்கீதனம் பண்றது காரணம் என்ன? இவர்கிட்ட எல்லாம் அதுவும் பங்கு சாமியார்ட்ட சுத்தமா பண்ண மாட்டாங்க. எங்க பங்குல சொல்றாங்க, இவர் எதை சொன்னாலும் மைக்கில் சொல்லி போடுவாரு, பாவத்தையும் சொன்னா பைத்தியமா பிடிச்சிருக்குது. அதாவது உங்களுக்கு குருவானவருடைய அந்த பாவ சங்கீதனம் கேட்கிற சட்டங்கள் உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் என்கிட்ட பாவரிக்கை செய்யறாருன்னா அதை நான் போய் கழுத்தறுத்தாலும் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அவருக்கு என்ன தண்டனையோ அதுதான் எனக்கு. அதே போல பாவ சங்கீதத்துல கேட்கிறவர் குரு எனக்கு இயேசுவினுடைய அதிகாரத்தை பெற்றவர். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னியாது விடப்படும். நீங்க நினைக்கலாம் அந்த தகுதி உங்களுக்கு இருக்குதா? அதனாலதான் பூசையில ஒவ்வொரு சாமியாரும் நற்கரண மன்றாட்டில் எப்படியா சொல்றாரு, உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். இயேசுவே ஏத்துக்கிட்டாரு நாங்க தகுந்தவர்கள்னு. ஆனா ஜனங்கள் நீங்க வச்சு பாக்குறீங்க, அனலைசிஸ், கேரக்டர் அனலைசிஸ். இவர் சரியா, இவர் எப்படி இருக்கிறாரு, இந்த ட்ரெஸ் போடுறாரு, அங்கேயிலே இருக்கிறாரா, அப்புறம் எல்லாம் பொம்பளைங்கிட்ட எல்லாம் பேசாம இருக்கிறாரா, அல்லது எல்லாம் எல்லாம் வாட்ச் சிசிடிவி கேமராவே கத்தோலிக்க சாமியார்களுக்கு தேவையில்லை. ஏன்னா மக்களே சிசிடிவி கேமரா. ஆக இன்றைக்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது இதற்காக, மரியாள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்ததற்காக, சூசேப்பர் எதுக்காக இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தார், அப்போஸ்தலர்கள் எதுக்கு தங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள்? எல்லாம் ஒரே காரணத்துக்காக தான், நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு நாம் இயேசுவை போல மாற வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த ஒரு உண்மையை நாம் மறந்து போகிறோம். இன்றைக்கு எல்லாமே கொண்டாட்டங்களாக மாறி வருகிறதே தவிர இயேசுவை போல மாறுவதற்கு எந்த கிறிஸ்தவனும் முயற்சி எடுப்பதில்லை. இயேசு சாமி எப்படி பிறந்தாரு? எப்படி பிறந்தார்? தூய ஆவியால் கருவுற்று அன்னிவரையால் இருந்தார். எங்கு பிறந்தார்? மாட்டுக்கொட்டையில. ஏன் மாட்டுக்கொட்டையில போய் பிறக்கிறாரு? ஏன் பிறக்கிறாரு? ஏன்னா அவர்கிட்ட காசு இல்லை. அவங்க அப்பா அம்மாட்ட காசு கிடையாது. சத்திரத்தில் தங்குவதற்கு கூட அவர்களுக்கு வசதி இல்லை. இயேசு ஏழையாக பிறந்தார், ஏழையாகவே வளர்ந்தார், ஏழையாகவே வாழ்ந்தார், ஏழையாகவே இறந்தார். எத்தனை கிறிஸ்தவர்கள் நாம் ஏழையாக இருக்க ஆசைப்படுகிறோம்? எல்லாமே மல்டி மில்லியனர் ஆகும்னா ஆசை. இன்னைக்கு பிள்ளைகள் படிப்பதற்கும் அதுதான், பெரியவர்கள் வேலைக்கு செல்வதும் அதற்குத்தான். பணக்காரன் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும், கெத்தா இருக்கணும், காரு பங்களா வசதியோட இருக்கணும். அன்புக்குரிய சகோதரனே சகோதரனையே, இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நாம் இயேசுவை போல மாற அழைக்கப்படுகிறோம். எதற்காக இந்த திருப்பலி? எதற்காக நற்செய்தி கூட்டங்கள்? எல்லாமே ஒரு மனிதனை கிறிஸ்துவை போல மாற்றுவதற்காகத்தான். கிறிஸ்துவை போல் வாழ்கிறவர் தான் கிறிஸ்தவர்கள். ரோமையர் 8:9-14 பல இடங்களில் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவர் கிறிஸ்துவுக்கு உரியவர் அல்ல. கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் பிள்ளைகள். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, எதற்கு நற்செய்தியாளர்கள் நற்செய்தி எழுதிவிட்டு போனார்கள்? நாம படிக்கிறதே கிடையாது. அது கத்தோலிக்க கிறிஸ்தவம் பைபிளை தொடர்றதே கிடையாது. எத்தனை பேர் கோயிலுக்கு பைபிள் எடுத்துட்டு வந்துருக்கிறோம்?
கை வீசமா கை வீசுன்ட்டு வந்துடுவோம். சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வருவோம். எல்லாம் எடுத்துட்டு வந்துடும். பைபிள் எடுத்துட்டு வருவோமா? இந்த சபகாரங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன் எங்க போனாலும் பைபிள் இல்லாம போக மாட்டான். பைபிளே படிக்காம கல்லறைக்கு போற ஒரே கிறிஸ்தவன் யாருன்னா கத்தோலிக்க. இதுல வேற சட்டம். சாமியார் பைபிள் பெருசா பைபிளை படிச்சுட்டு வந்துட்டார். பைபிளை விட ஊர் வழக்கம் உலக வழக்கம் தானே அங்க முக்கியம் சாமியார் கத்தோலிக்க மக்களுக்கு. பைபிள் சொல்ற மாதிரி 4 நற்செய்திகளை எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? 73 புக்கையும் நீங்க படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க. பழைய ஏற்பாடு சரி, அட்லீஸ்ட் புதிய ஏற்பாடாவது படிக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி அதுவும் தெரியாது. ஏன்னா பைபிளை படிச்சாதானே தெரியும். அதையும் அறகுறையா படிச்சுக்கிறது. ஆக ஒவ்வொரு கடவுளுடைய பணியாளருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? இறை வார்த்தை அறிவிப்பது. மார்க்கு நற்செய்தி 3வது அதிகாரம் 14, 15 வசனங்கள் இதைத்தான் சொல்லுகிறது. தாம் விரும்பியவர்களை அழைத்தார். எதற்காக? தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் தான். ஒரு கிறிஸ்துவனுடைய அடிப்படையான பண்பு என்னவென்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. அதனால்தான் பவுலடியார் சொல்வார், நற்செய்தி அறிவிப்பது என்பது என் மீது சுமத்தப்பட்ட கடமை. நீங்க யாராவது கிறிஸ்தவங்க யாராவது போய் கடவுளுடைய வார்த்தையை பத்தி கத்தோலிக்க கிறிஸ்தவங்க யாராவது கடவுளுடைய வார்த்தையை பத்தி மற்றவங்கள்ட்ட பேசுறீங்களா? பேசுவீங்க? பூசை முடிஞ்சு போகும்போதே டயலாக் ஆரம்பிச்சிருங்க. இவ்வளோ நேரம் பிரசங்கம் வச்சா எவன் தான் உட்கார்ந்து இருக்கிறது? இதே பாரு சினிமா தியேட்டர்ல போய் வாயை பொழந்துட்டு உட்காந்துருப்பேன். ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வர வரைக்கும் இப்படியே பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர் வர வரைக்கும் சாகரமா பொழைக்கிறோமான்னு பயத்திலே உட்காந்துருப்பேன். ரேஷன் கடையில 2000 ரூபாய் கொடுக்குறோன்னு கியூல நின்றுட்டு இருப்பேன். சரக்கு கடையில போய் பார்த்தா டாஸ்மாக்ல 12 மணிக்கு கூட்டம் அலமோதுது. அங்க போய் நிப்பேன். எவனாவது அடிபட்டு செத்து கிடந்தானா அங்க போய் கூட்டிட்டு நிப்பேன். எவ்வளவு ஆட்டம் பாட்டம் போட்டானா அங்க போய் வாயை பொழந்துட்டு பார்ப்பேன். இன்னும் கத்தோலிக்க கிறிஸ்தவ திருவிழாவில் பரமவார்த்தை மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஆட்டமும் இருக்குது. அதை போய் வாயை பொழந்துட்டு பார்ப்பேன். இதுலயும் ஒரு சில கிராம பங்குகள் இன்னமும் திருவிழா, கிறிஸ்துமஸ் தான் திருவிழாவே அவனுக்கு. அந்த திருவிழாவில் பார்த்தா ஆட்டம் பாட்டம் ஸ்டேஜை போட்டுக்கிட்டு சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ஆட்டம் போட்டுருக்குறான். அன்னைக்கு ஒரு ஊர் வழியா போயிட்டு இருக்கிறேன், சிலுவையெல்லாம் போட்டுக்கிட்டு சினிமா பாட்டு பாடிட்டு இருக்குது கிறிஸ்தவ கோயில். கத்தோலிக்கனை போல இந்த அட்டகாச அநியாயம் யாரும் பண்ண மாட்டாங்க. பைபிளை படிக்கிறது இல்லை. ஏசுநாத சாமி என்ன சொன்னான்னு தெரியும். எதுக்கு தேர் எடுத்துட்டு சுத்து, ஊர் ஊரா சுத்து. இதுல வேற நையாண்டி மேலம் தோரை தப்பட்டைகள் கிளிய, இதுல வேற பிளக்ஸ் போட்டுருவான் பையன். போட்டிருக்கிறான் ஒரு பிளக்ஸ்ல, செயற்கை மாறினாலும் சேர்க்கை மாறானாம். ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவின் கடவுளின் வார்த்தையை கேட்பதற்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நாம் நேரத்தை செலவழிக்கிறோம்? எத்தனை கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய வார்த்தைனாலே பயந்து நடுங்கணும். தேர் திருவிழாக்கு நேரம் தேர சுத்திட்டு வரைக்கும் சுத்திட்டு வர நடபயணம். அதெல்லாம் கடவுள் கேட்கவே இல்லை. லூக்கா நற்செய்தி 6:46 தெளிவா சொல்றாரு, நான் சொல்பவற்றை செய்யாது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஏன் கூப்பிடுகிறீர்கள்? கடவுள் நம்மளை வேற எதையும் செய்ய சொல்லல. அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ சொல்கிறார். கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்ப்பது என்ன? இணைச்சட்டம் 10வது அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியாக கடவுள் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு, உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு அஞ்சி அவர்தம் காட்டும் வழிகளெல்லாம் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து அவர்தம் கற்பிக்கின்ற கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி கடவுள் வேறு எதை உன்னிடம் எதிர்பார்க்கிறார்? கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதாங்க, அவர் சொல்றத செய்யணும். அதுக்குதான் நற்செய்தியாளர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சும்மா பூசை படிக்கிறதுக்கும் ஆரத்தி எடுக்கிறதுக்கும் சும்மா தூக்கிட்டு சுத்துறதுக்கு இல்லை, வினாடி வினா போட்டி நடத்துறதும் கிடையாது. சாமியாராய் 11 வருஷம் ஆகுது. 3 பங்குல இப்ப 3வது பங்குல பங்கு சாமியா இருக்கேன். எந்த பங்குலையும் வினாடி வினா போட்டி நடத்துறது கிடையாது. எந்த முஸ்லீமாவது குரான வினாடி வினா போட்டி நடத்தி சொல்லி தராங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வினாடி வினா நடத்தினா கூட பைபிளே தொடாத ஆள்கள் இருக்கிறான். 3 வயசுல இருந்து படிக்கிறான் 12வது வரைக்கும் படிக்கிறான். அதுவும் இந்த 9வது 10வது 12வது 11வது 12வது வந்துட்டானா
அவனுக்கு பள்ளிக்கூடம் தான் கோயில், அவன் பாட புஸ்தகம் தான் பைபிள், அங்க இருக்கிற வாத்தியார் தான் அவனுக்கு சாமியார். படிக்கணும். எத்தனை கத்தோலிக்க பிள்ளைகள் பைபிளை முழுசா படிக்க வைக்கிறோம் பெற்றோர்கள். எந்த முஸ்லீமாவது குரான படிக்காம முஸ்லீமா இருக்க முடியுமா? ஆனா பைபிளே படிக்காதவன் கிறிஸ்தவனா இருக்கிறான். காரணம் யாரு? பெத்தவங்க. நற்செய்தியாளர்கள் ஏன் நற்செய்தியை எழுதிவிட்டு போனார்கள்? எதுக்குங்க? படிச்சுட்டு முத்தம் கொடுத்துட்டு காட்டிட்டு இப்படி சுத்துறதுக்கா? அதுலயும் கத்தோலிக்கர்கள் நம்ம அநியாயம் பண்றோம். என்ன பைபிள் புராட்டஸ்டன்ட்ல பைபிள் சும்மா கொடுக்குறான் இன்னைக்கும். இப்ப நம்ம பைபிள் வாங்கணும்னா கடையில் போய் கேட்டோம்னா 250, 350, 450, இந்த பைபிள் 650 ரூபா. சும்மா கொடுத்தாலே நம்மள வாங்க மாட்டான். 600 ரூபாயா நெஞ்சு ஒடிச்சு செத்து போயிடும். You do not know the value of the Bible. கடவுளுடைய வார்த்தையின் வலிமை தெரியவில்லை. இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த, எந்த வாளினும் மிக கூர்மையானது. எசாயா புத்தகம் 55வது அதிகாரம் 10, 11 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். வானிலிருந்து மழை பெய்து உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விதையும் தருவது போல, உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விதையும் தருவது போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நான் எதற்காக அனுப்புகிறேனோ அதை செய்து முடிக்காமல் நம்மிடம் திரும்புவதில்லை சொல்றார். கடவுளுடைய வார்த்தைக்கு அந்த அளவுக்கு வல்லமை இருக்கு. அதனாலதான் இயேசு சாமியை வாக்காக யோவான் உருவகப்படுத்துகிறார். ஆதியிலே வாக்கு இருந்தார், வாக்கு கடவுளோடு இருந்தார், வாக்கு கடவுளாயும் இருந்தார். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை கேளுங்கள், இறை வார்த்தையை நம்புங்கள், இறை வார்த்தையை வாழுங்கள். இதுதான் ஆசீர்வாதம். அதைத்தான் யோவான் நற்செய்தியாளர் சொல்லுகிறார். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். மாதா என்ன செஞ்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். மாதா நம்மளை மாதிரி மாலையை தூக்கிக்கிட்டு, புடவையை தூக்கிக்கிட்டு, பொங்க சட்டியை தூக்கிக்கிட்டு, மொட்டை அடிச்சுக்கிட்டு இது பண்ணாங்களா? இல்லை என்ன செஞ்சாங்க? செஞ்சாங்க சொல்லுங்க, எல்லாம் முழிக்கிறீங்க. மாதா வேற ஒன்றும் செய்யல. இதோ மத அடிமை இந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் அன்னை மரியா. அதனால்தான் அவர்கள் இன்றைக்கு இறைவனின் தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறார். இன்றைக்கும் அன்னை மரியாள் கேட்டால் செய்ய முடியாது என்று கடவுள் சொல்ல மாட்டார். ஏன்னா கடவுள் சொன்னதை அம்மா செஞ்சாங்க, அம்மா சொல்றத கடவுள் கொடுப்பாங்க, அம்மா கேட்கறத கடவுள் கொடுப்பாங்க. ஏன் மாதா கிட்ட வேணா நிறைய கிடைக்குது? ஏன்னா மாதா கேட்ட கடவுள் இல்லைன்னே சொல்ல மாட்டார். நமக்காக இல்ல, மாதா கேட்டதுக்காகத்தான். நாம நேரா கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு தகுதி இல்லாதனாலதான் மாதா கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் கேட்கிறோம். கடவுள் சொல்றதே நீ நேரா கேட்டுட்டீங்கன்னா மாதாவுடைய ரெக்கமெண்டேஷனே தேவை கிடையாது. ஏன்னா அதை செய்யறது அவ்வளவு கஷ்டம். கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதே பெரிய கஷ்டம். கேட்டு நம்புறது அதை விட கஷ்டம். நம்புறத வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். நாம எதுக்கோ கஷ்டப்படுறோம். ஒன்னும் இல்லை. இப்ப பிரின்சிபால், ஸ்கூல் பிரின்சிபால் சொல்றது செய்யறது கஷ்டம்தான், ஹோம்ஒர்க் செய்யறது கஷ்டம்தான், ப்ராஜெக்ட் ஒர்க் செய்யறது கஷ்டம்தான், அப்ரண்டிஸ் ஒர்க் செய்யறது கஷ்டம்தான், ஏன் ஜாப் ஒர்க் செய்யறது கஷ்டம்தான். இந்த உடல் உழைப்பில் எல்லா வேலைகளையும் கஷ்டமாக நினைத்தாலும் செய்கிறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை கேட்பது கஷ்டமாக நினைக்கிறோம். அது குறிப்பா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கறது இல்லை, கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறது இல்லை, கடவுளுடைய வார்த்தையை நம்புறது இல்லை, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது இல்லை. யோவான் நற்செய்தியாளர் சொன்ன யோவான் நற்செய்தியில இயேசு சொன்ன ஒரே ஒரு கட்டளையை இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்திருந்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே சண்டை, சச்சரவுகள், போட்டி, பொறாமைகள், எந்த விதமான தீமைகளுமே இல்லாமல் போயிருக்கும். கிறிஸ்துவன் மறந்து போன ஒரு காரியம் இது. இயேசுசாமி என்ன கொடுக்கிறார்? ஒரு கட்டளை, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு செலுத்துங்கள். நீங்கள் செலுத்தும் அன்பிலிருந்துதான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை அறிந்து கொள்வேன். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும், குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, எல்லா இடங்களிலும் சரி நடக்கிற பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளாமல், அன்பு செய்யாமல்,
பகிர்ந்து வாழாமல் இருப்பதுதான் காரணம். அவன் ஏற்றுக்கொள்ளலன்னாவே எல்லாத்தையுமே பண்ணுவான். அதனாலதான் இயேசுசாமி சொன்னார், நான் அந்நியராயிருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஏற்றுக்கொள்ளணுங்க. முதல்ல அவன் அன்பு செய்யணும். அதான் இயேசுசாமி சொல்றார், மிகச்சிறிய என் சகோதர சகோதரி ஒருவருக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தீர்கள். அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல முதல் கட்டளை இயேசுசாமி ஸ்கிப் பண்ணிட்டார். நீ உன் சகோதரன சகோதரி அன்பு செய்தாலே போதும், நீ என்ன அன்பு செய்யற மாதிரின்ட்டார். யோவான் நற்செய்தியில, யோவான் முதல் திருமுகம், 3 திருமுகங்கள் இருக்குது. அதுல முதல் திருமுகத்தை பார்த்தீங்கன்னா அருமையான வார்த்தை. 5 அதிகாரங்கள் தான் இருக்குது. அந்த 5 அதிகாரத்தை தயவு செய்து போய் வீட்டுல படிச்சு பாருங்க. தம் சொந்த சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் அவர்களுக்கு உதவாமல் இருப்பவர் அனைவரும் பொய்யர்கள். பொய்யர்கள்னு சொல்றார். கண்ணால் காண முடியாத கடவுளை, கண்ணால் காண்கிற சகோதரனையே சகோதரி அன்பு செய்ய முடியாத நீ, கண்ணால் காண முடியாத கடவுளை எவ்வாறு அன்பு செய்வாய்? நீ சுருவத்துக்கு மாலை போடுவ, புடவை கட்டி விடுவ, காணிக்க போடுவ, எல்லாம் பண்ணுவ. உன் அருகில் இருக்கிற ஏழைகளுக்கு நீ உதவி செய்கிறாயா? இல்லாதவர்களுக்கு நீ கொடுக்கிறாயா? இருப்பதை இல்லாதவனோடு பகிர்ந்து கொள்கிறாயா? கிடையாது. ஆகவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, யோவான் நற்செய்தியாளருடைய விழாவை கொண்டாடுகிறனா இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இறை வார்த்தையை கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் காட்ட வேண்டும். இரண்டாவது, இறை வார்த்தையை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். நம்புவதோடு மட்டுமில்லாமல் அதை வாழ்வாக்க வேண்டும். அப்படி நாம் வாழ்வாக்குகிற பொழுதுதான் மற்ற எல்லா மக்களுக்கும் அது நற்செய்தியாக மாறும். ஆகவே அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, எங்கு சென்றாலும் இறை வார்த்தையை கேட்பதில் ஆர்வமாயிருங்கள். சடங்கு சம்பிரதாயங்கள், இந்த வேண்டுதல்களில் எல்லாம் ஆண்டவருடைய ஆசீரை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலால் மட்டுமே ஆசீர்வாதம். நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போர் கற்பாறையின் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பாவர். மழை பெய்தது, வெள்ளம் அதன் மீது மோதியது, ஆனால் அதற்கு அழிவு ஒன்று ஏற்படவில்லை. நீங்கள் சடங்குகளாலும் சம்பிரதாயங்களாலும் காணிக்கை பொருள்களாலும் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த முடியாது. கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும், அல்லது மனம் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம்.